ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வாசினி ரவி. இன்றைக்கி வீட்லேயே நம்ம பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். நெய் பிஸ்கெட்டு வீட்லேயே எவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு பிடிச்ச டிசைனில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். பாருங்கள், 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்திக்கணும். இதுலேயே 4 ஏலக்காய் போட்டு நான் சர்க்கரையை மிக்ஸியில் அரைச்சி இந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். இதுலேயே ஏலக்காவும் போட்டு அரைச்சிட்டேன். அப்போ தான் வாசனையாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதை நம்ம கையிலே நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நெய் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கோம். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம பிசையணும். சர்க்கரை இருக்கிறதுனால நமக்கு தண்ணி அதிகமாக செலவாகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நான் ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு நல்லா பாருங்கள், நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு. இது 2 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா 2 பார்ட் எதுக்காகன்னா, நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு தான். ஒன்று வட்டமாகவும், இன்னொன்று ஸ்கொயர் டைப்பில், ரெக்டாங்கிள் டைப்பில் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பிஸ்கட் செஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாதிரியே உருட்டிக்கணும். ஆனால் மெலிசாக உருட்டிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கணும் பிஸ்கெட், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு. இதை ஒரு பாட்டில் மூடி வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பிஸ்கட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது டக்குன்னு செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்கெட் தான். நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிற ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். இதை இந்த ஓரங்களை கொஞ்சம் அப்படி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்ண்ணா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஓரங்கள்லாம் கரெக்டாக லெவலாக இருக்கும். கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கணும். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும். பாரு, இந்த மாதிரி. பாருங்கள், எல்லாமே பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு அடிகனமான ஒரு வானல் வச்சு அது மேலே உப்பு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் தடவின பிளேட்டில் பிஸ்கெட்லாம் அடுக்கி நம்ம ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். அது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளார இன்னொரு பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். இது ஸ்கொயர் டைப்பில் இல்லை, இது நம்ம ரெக்டாங்கிள் டைப்பில், நமக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்க மாதிரி லெவல் பண்ணிக்கணும். இதை 2 பார்ட்டாக நான் பிரிச்சிடுறேன்.
ஒரு பார்ட்டு வந்து நான் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முக்கோண டைப்பில் நான் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இல்லாத டிசைனாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதையும் இதே மாதிரி பண்ணிடலாம். இதையும் டிசைன் பண்ணிடலாம். நம்ம மேலே வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். அப்போ பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீட்லேயே செய்கிறதுனால நமக்கு எந்தெந்த டிசைனில் வேணுமோ அந்தந்த டிசைனில் நாம் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுடைய கற்பனை திறமை வச்சு நம்ம எப்படியோ ஒன்று பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் சூப்பராக இருக்கும் பிஸ்கெட்டு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய்யெல்லாம் போட்டிருக்கனால சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். இது பெரிய சைஸு, சின்ன சைஸும் ரெடி பண்ணிப்பேன். இது சின்ன சைஸு. இதே மாதிரி டிசைன் பண்ணிட வேண்டியதான். கத்தி வச்சு பண்ணுறதுனால டக்குன்னு பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா போதும். பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சின்ன சைஸு, இது வந்து பெரிய சைஸு. நம்ம பெருசும் சின்னதுமா நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். இதை அதேமாதிரி வேக வச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிஸ்கட் வேக வச்சது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சுடுது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம ஆறுனா சரியாயிடும். இப்போ அடுத்த பிளேட்டில் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நெய் தடவி இதை வந்து நான் எல்லா பிஸ்கட்டையும் நான் அடுக்கிட்டேன். திரும்ப இதேமாதிரி வேக வச்சிட வேண்டியதான். ஒரு 20 நிமிஷம் போல் வேகட்டும். 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். அப்புறம் வெந்த உடனே எடுத்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் அதை வந்து ஆற விட்டுறணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு பேட்ச் வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சர்க்கரையை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம பிஸ்கட் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் பிஸ்கட்டில் இந்த மாதிரி பண்ணி டெக்னிக் யூஸ் பண்ணேன். எல்லா பிஸ்கட் மேலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதே அதேமாதிரி நம்ம பிஸ்கெட்டை வேக வச்சிடலாம். எல்லா பிஸ்கெட்டுமே நம்ம நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே செஞ்சோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மைதா மாவில் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு கொடுக்கறனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். ஸ்நாக்ஸாக இது கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள் எல்லா விதமான பிஸ்கெட்டும் ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு பாருங்கள், சின்ன சைஸு பெரிய சைஸு நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அட்டாக்ஸ்மான இந்த பிஸ்கெட்டை நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையும் ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.